நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக நல்ல இயேசுப்பா, நாங்கள் உங்க நாமத்தை நிமித்தம் இந்த கரும்பு குப்பம் பகுதி முழுவதிலும் ஆண்டவரே வந்திருக்கிற இந்த பகுதி இந்த தெருக்களிலே இயேசு ரட்சகர், உலகத்தின் பாவம் போக்க வந்த ரட்சகர், எல்லா மனுஷனும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து பரலோகம் சேர்க்க வந்த ரட்சகர், எல்லா மனுஷனுடைய சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் வியாதிகளுக்கும் எல்லா விதமான அசுத்தங்களுக்காகவும் சிலுவையின் பாடுகளை ஏற்று மறித்து ரத்தம் சிந்தி மூன்றாவது உயிரோடு எழுந்த உண்மை அறியாமல் இருக்கிற அநேகருக்கு நீ வரப்போகிறீர். உலகம் நியாயம் தீர்க்க போகிறீர். இந்த நியாய தீர்ப்பில் அவனவன் செய்கைக்கு தக்கதான பாவங்களுக்கு தக்கதான தண்டனை நரக ஆக்கினையை காத்திருக்கிறது. இது அறியாமல் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கவும் அவர்கள் ரட்சிப்புக்காகவும் உடைய வருகையில் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவதற்காக நாங்கள் பாரப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் பயணிக்கிற பகுதி மாத்திரம் இல்லை, இந்த சுற்று வட்டார இருக்கிற எல்லா பகுதிகளில் இருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியோர் மேலே என் ஆண்டவர் கரம் ரட்சிப்பா இறங்கி சமாதானம் தந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கடைசி காலத்தில் ஆண்டவரே எழுப்புதலை உண்டாக்கி மனம் திரும்புதலை உண்டாக்கி நீர் ஒருவர் இருக்கிறீர், உண்மையான தேவன் என்பதையும் எல்லா மனுஷனுக்காக நீர் ஒருவரே மரித்தீர் என்றும் உம்முடைய ரத்தத்தினாலே எல்லா மனுஷனுடைய பாவத்துக்கு மன்னிப்பு என்றும் எல்லாரும் உணரும்படி அறியும்படி என் தேவன் கிருபை செய்யும். ஆமாண்டவரே, மனக்கண்களை திறந்தருளும். எங்கள் பாவங்களிலிருந்து தூக்கி எடுத்தீர், எங்கள் சாபங்களை போக்கினீர், எங்கள் வியாதிகளை குணமாக்கினீர், எங்கள் குடும்பத்தின் சகல கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கினீர். இது போன்று இந்த பகுதியில் இருக்கிற அநேக விதமான ஆண்டவரே குடும்பங்களை ரட்சிப்பை தந்து அற்புதங்களை செய்து அநேக குடும்பங்களுக்குள் இருக்கிற அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றி உம்மிடத்தில் ஒரு ஆறுதல் உண்டு, உம்மிடத்தில் ஒரு விடுதலை உண்டு, உம்மிடத்தில் ஒரு நிம்மதி உண்டு என்று ஜனங்கள் அறியும்படியும் இந்த உலகத்தின் பாவத்துக்கு நியாயம் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறேன். உலகம் அழிய போது பலவிதமான பாவ பெருக்கெடுத்தினால் உலகம் அழிய போது என்று சொல்லி எல்லாருக்கும் உணர்த்தும்படியாக ஒருவனும் கெட்டு போவது சித்தமில்லை, ஒருவரும் வீணாய் மதிப்பது சித்தல் சொன்னது போல இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் உன்னை அறியாமலும் சத்தியத்தை அறியாமலும் உன்னுடைய ராஜ்யத்துக்கு வராத கைவிடப்பட்டு போகாதபடி எல்லோரும் அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளவும் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பவும் மோட்சத்தை வந்து அடையவும் இந்த பகுதி மக்களுக்கும் இரக்கம் செய்யும். ஆம் தகப்பனே, வருத்தப்பட்ட பார சுமக்கிறவனே, என்னிடத்தில் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீர். பாவத்திலிருந்து மீட்பு தருகிறேன், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறேன், நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து சமாதானம் தருகிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நன்மைகளை செய்கிறீர். ஆண்டவரே, செத்தவனை நாலாவது நாள் எழுப்பினீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் சாகத்தோடு வருகிறவனுக்கு ஏற்ற பலனை தருகிறீர். சிங்கக்குட்டிகள் தாய் சென்ற பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை எழுதியிருக்கிறது. அப்படி இந்த பகுதியில் இருக்கிற அநேகர் உம்மிடத்தில் நன்மையும் அற்புதங்கள் அதிசயங்களும் அடையத்தக்கதாய் ஆண்டவரே அகிலத்தையும் உண்டாக்கின உண்மை வணங்கும்படி அகிலத்தின் மேல் அதிகாரமுடைய உம்மிடத்தில் வரும்படி கிருபை செய்யுங்க. நாங்கள் சுபித்துக் கொண்டபடி இந்த பகுதியிலே 4 திசைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசு மூலமாக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.